விழுப்புரத்தில் காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்போம். கோபிநாத், வணக்கம். என்ன நடந்தது கோபிநாத்? எதனால் இந்த தாக்குதல்? விவரங்கள். விழுப்புரம் மாவட்டத்துல தென்பெண்ணை ஆற்றிலிருந்து மணல் பாத்தீங்கன்னா மிக தரமான மணலா பார்க்கப்படுகிறது. சென்னையில் உள்ள கட்டிடங்களுக்கும் இந்த தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தான் மணல் எடுத்து செல்வது வழக்கம். ஏற்கனவே குவாரி நடந்துச்சுங்க அரசு சார்பில். அந்த குவாரி நிறுத்தப்பட்ட பின்னர் மணல் தட்டுப்பாடு அதிகம் ஏற்பட்டுச்சு. இந்த தரமான மணலை மக்கள், கரையோரம் இருக்கக்கூடிய கிராம மக்கள் மணலை கடத்தி விற்பனை செய்தால் அதிக பணம் பார்க்கலாம். இதுதாங்க ஒரு சிலரோட நோக்கமா இருக்கு. இதனை தடுக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில அங்கங்க காவல்துறை சோதனை சாவடிகள் அமைத்து அதையும் தடுக்கிறாங்க. இருப்பினும் மணல் கடத்தல் ஒரு சில இடங்கள்ல தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. கடந்த மாதம் 4ஆம் தேதி விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிடாகம் குச்சிப்பாளையம் கிராமத்துல டெம்போல மணல் கடத்தப்படுவதாக விழுப்புரம் தாலுகா காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைக்குது. இதன் அடிப்படையில காவல்துறையில அந்த கிராமத்துக்கு சென்று அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு டெம்போல மணலை கடத்துறதுக்கு அத்தனையும் ஏற்பாடு பண்ணி மணலை ஃபுல்லா கொட்டிட்டாங்க. காவல்துறை அந்த வாகனத்தை சுற்றி வளைக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வண்டி உரிமையாளர் சுதாகர் அங்க இருந்து தப்பி ஓடுகிறாரு. காவல்துறை அந்த கடந்த 4ஆம் தேதியே அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணி வழக்கும் பதிவு பண்ணிடுறாங்க இந்த மணல் கடத்தல் குற்றவாளி மீது, சுதாகர் மீது. இந்நிலையில தீபாவளி பண்டிகை ரோந்து மேற்கொண்ட காவல்துறையினர் அந்த கிராமத்துல சுதாகர் இருக்கிறதா தகவல் கிடையாது. அந்த வீட்டுக்கு போறாரு தாலுகா காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சுதாகரன். குணசேகரன் அவருக்கு வீட்டுக்கு கதவு தட்டுறாரு. அம்மா, அவங்க அம்மா வெளியில வராங்க, சுதாகரை வர சொல்லுங்கன்றாங்க. அந்த அம்மா இல்லைன்றாங்க. வாக்குவாதம். அது உடனே காவல்துறை உதவிகள் வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த சுதாகரன் இருக்கிறாரு. சுதாகர் உதவி ஆய்வாளரை உள்ள வச்சு தாப்பால் போட்டு பலமா தாக்கிறாரு. அதே போல அவர் வச்சிருந்த வாக்கி டாக்கியும் புடுங்கிறாரு. கூர்மையான ஆயுதம் ஸ்க்ரூ டிரைவரால கழுத்துல குத்துறாரு. இதுல நிலை தர மாதிரி கீழே விழுந்த குணசேகரன் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சுதாகர் மற்றும் அவர் சகோதரர் பாலாஜி ஆகிய 2 பேருமே அந்த வாக்கி டாக்கி எடுத்துட்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க கூடாதுன்றதுக்காக வாக்கி டாக்கி எடுத்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. உடனே விழுப்புரம் தாலுகா காவல்துறைக்கு தகவல் கிடைக்குது. இவரை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கிறாங்க. தற்போது குணசேகரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில உதவி ஆய்வாளரை கொலை செய்ய முயற்சி, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொடும் காயங்கள் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 9 பிரிவின் கீழ தற்போது விழுப்புரம் தாலுகா காவல்துறையால் வழக்கு பதிவு செய்து சுதாகர் மற்றும் அவர் சகோதரர் பாலாஜி தீவிரமா தேடுறாங்க. இவங்களை பிடிக்கிறதுக்கு 2 தனிப்படையும் அமைத்து தற்போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு.